எல்லோருக்கும் வணக்கம். பல கோடி மக்களுக்கும் வணக்கம். என் குருநாதர்களுக்கும் வணக்கம். எல்லா குருமார்களுக்கும், சித்தர்களுக்கும், ஞானிகளுக்கும் என் வணக்கம். அதே போல் 64 நாயன்மார்களுக்கும் வணக்கம். சிவ வணக்கம், பிரம்ம வணக்கம், விஷ்ணு வணக்கம். எல்லாம் பார்த்தா வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் பார்த்தா என்னடா புதுசாக இவர் சொல்லிக்கிறாரோ அப்படின்னு தயக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. மக்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ, புதுசாக தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கணும், எது செஞ்சாலும் பிரதமமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தா இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஏமாந்து போனதுனால பார்த்தா வச்சுக்கோ, இது ஆகுமா, இது சிம்பிளாக இருக்குது ஆகுமா அப்படின்னு கேள்விலாம் இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு சிம்பிளான்னு சொன்னாலும் பலன் இருக்குது, அது உணர்ந்து தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்றேன். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லது நடக்கிறதுக்கு நான் சொன்ன திதியை வைத்து சாதாரணமாக பார்த்தா வச்சுக்கோ, திதியை வைத்து பார்த்தா வச்சுக்கோ, நான் வந்து பாட்டிமை அன்னைக்கு பிறந்தவங்க. வெறும் என்னது பாட்டிமை அன்னைக்கு நான் பிறந்தவங்க. எனக்கு பாட்டிமை அன்னைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்லாம் கேட்குறவங்களாம் உண்டு. இந்த பாட்டிமை திதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ துலாம்னு மகரம் அவுட் ஆகி போச்சு. அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்ன செஞ்சால் பரிகாரமாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகாது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகாது. மற்ற நாள்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அவங்க என்ன செஞ்சால் பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்க கேக்கு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடக்கூடாது. இந்த கேக்கு சாப்பிடாம காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடாம இருந்தாவே போதும். இந்த பிரதமை தித்தியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ வளர்ச்சி காட்டும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ நல்ல வளர்ச்சி காட்டு. இதெல்லாம் பார்த்தா வச்சுக்கோ சாப்பிடாம இருந்து தானம் செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியமும் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க என்னன்னா, அதாவது மேச லக்னத்தில் 7ஆம் இடத்துல பார்த்தா வச்சுக்க பிரதமை திதியாக விழுந்தா 7ஆம் இடத்துல அவுட் ஆகி போட்டாவே 7ஆம் இடத்து அதிபதியும் அவுட் ஆகிற மாதிரி தான். அப்போ என்னன்னா மனைவிக்கு துரோகம் செய்த பாவமும், அதே மாதிரி பார்த்தா வச்சுக்க கணவனுக்கு செய்த துரோக பாவமும் அவங்களுக்கு வந்து சேரும். அதனால தான் அந்த பாவத்தை இல்லாட்டி பெண்ணோட சாபமும் குறையும் வந்துடும். அந்த குறையை நீக்கிறது தான் சிம்பிளாக சொன்னேன். காலிஃப்ளவர் சில்லி, அடுத்தது என்ன சொன்னேன் கேக்கு, டைரி மில்க் மிட்டாய், இது ரெண்டும் கொண்டு போய் இது மூணுமே கொண்டு போய் நம்மளாம் முடிந்தவர்களுக்கு தானம் செஞ்சு வந்தாவே போதும். உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ இந்த பிரதமை திதி அமோகமாக இருக்கும். உங்களுக்கு பிரதமை திதியிலேருந்து பார்த்தா வச்சுக்கோ வளைச்சி காட்டும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ எங்கே போனாலும் சரி, ஏதாவது தடை வந்தது சிம்பிளாக சொன்னீங்க நல்லா இருக்குன்னு நீங்களே பாராட்டுற அளவு உங்களுக்கு பேர் புகழ் வரும். இதுதான் விஷயம். இதுதான் பிரதமை திதி. திதிய திதி அதாவது இப்போ பிரதமை திதி பார்த்தோம். அடுத்தது பார்த்தா வச்சுக்கோ மக்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ, இல்லைங்க நான் வந்து பிரதமை திதியில் பிறக்கலைங்க, நான் திதிய திதியில் தான் பிறந்தேங்க. அதாவது பௌர்ணமி பிரதமை முடிஞ்சு பார்த்தா வச்சுக்கோ திதிய திதின்னு வருதுங்க. அந்த திதியில் பிறந்தவங்க என் பையனுக்கு எப்படி இருக்கும், என் மகனுக்கு எப்படி இருக்கும், என் மகளுக்கு எப்படி இருக்கும் கேள்வியில் மனசில் நிறைய பேருக்கு ஓடிட்டே இருக்கு. ஏன்னா இந்த திதியை பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா, அப்பாவுக்கு பார்த்தா வச்சுக்கோ மனசில் பார்த்தா வச்சுக்கோ பயத்தை உண்டாக்குற மாதிரி தான் தோணும். ஏதாவது எங்களுக்காச்சும் நல்லது நடக்குமா, ஏதாவது சொல்லுவாரா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த சொல்லும்போது பார்த்தா வச்சுக்கோ நமக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோண வச்சிருவார். இதுதான் இந்த திதியை திதிக்கு நான் சொல்கிற பலன். இந்த திதியை திதியில் இருக்கவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ தனுசு ராசியும் மீன ராசியும் இதாயிடுச்சு. வியாழக்கிழமை ஆகாது. எப்படிங்க வியாழக்கிழமை ஆகாது. இவங்க என்ன தானம் செஞ்சால் பலன் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னா நெய் தானம் செய்ய வேண்டும். என்னது நெய் தானம். நெய் தானம் செஞ்சுட்டு வந்தாவே போதும். இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க என்னன்னா நெய் தோசை, நெய் தானம் இதெல்லாம் வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு இந்த நெய் தானம் பண்ணிட்டு வந்தாவே போதும். இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க எல்லாமே இந்த திதிய திதியில் பார்த்தா வச்சுக்க வளர்ச்சி காட்டும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்க இந்த தனுசு மட்டும் சொன்னீங்க, எனக்கு மீனவங்க கூட பார்த்தா வச்சுக்க திதிய திதி தான் இருக்குங்க, எனக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இருக்காங்க. நான் மீன ராசியாக இருக்கேங்க, எனக்கு ஏதாவது பலன் இருக்குங்களா அப்படின்னு கேட்குறவங்க உண்டு. அதனால் அவங்களுக்கு என்ன பலன்னா, அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க செருப்பு அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். என்னது செருப்பு அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க 6 மாதம் ஒரு தடவை செருப்பு மாற்றிடணும். இல்லைன்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செருப்பை மாற்றிட்டே இருக்கும். இதுதான் பலன். இந்த திதியத்தை பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அப்போ தான் இவங்களுக்கு வளர்ச்சி காட்டும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்க எங்கே போனாலும் நிம்மதியான பொழப்பு இருக்கும். இது மாதம் செஞ்சால் போதும். அதாவது வருஷம் செய்யணும்னு இல்லை,
மாதம் மாதம் செஞ்சுட்டு வந்தாவே உங்களுக்கு பார்த்தா வச்சுக்க இந்த மாதம் பார்த்தா வச்சுக்க எனக்கு வந்து 30,000 சம்பளம் இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்ன பிறகு நான் செஞ்ச பிறகு பார்த்தா வச்சுக்க எனக்கு 40,000 சம்பளம் வந்துச்சுங்க அப்படின்னா ஒரு பெருமை தானே உங்களுக்கு. அந்த பெருமை உண்டாக்குக்கு தான் நான் சொன்னது செஞ்சாவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த திதியை செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தா வணக்கங்க. அதே மாதிரி பார்த்தா வச்சுக்க இந்த பிரதமை திதி பார்த்தோம், துதிய திதி பார்த்தோம். அடுத்தது பார்த்தா வச்சுக்க திருதிய திதி, அதாவது திருதிய திதி. இந்த திருதிய திதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க என்னன்னா இந்த சந்திர கிரகணம், அதாவது சந்திர இதோட அனுகிரகம், சந்திரனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யறதுங்க அப்படின்னா இவங்க சிம்பிள் தான், பெரிய விஷயம் கிடையாது. இவங்க பார்த்தா வச்சுக்க என்னன்னா சிம்மமும் மகரமும் அவுட்டு. அப்போ பார்த்தா வச்சுக்க இவங்களுக்கு என்னன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவுட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடலை உரண்டை, என்னது கடலை உரண்டை, கடலை உரண்டை வாங்கி என்ன பண்ணும், கடலை உரண்டை வாங்கி தானம் செஞ்சாவே போதும். இங்கே திருதியை திதியை பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அல்லது பார்த்தா இல்லைங்க கடலை உரண்டை இதெல்லாம் ஒரு இதுங்களா அப்படின்னு கேட்க தோணும். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க பார்த்தா வச்சுக்க இரும்பு இருக்குல்ல, செயினாட்ட குழந்தைங்க பார்த்தா வச்சுக்க இரும்பு செயின், இல்லாட்டி பார்த்தா வச்சுக்க கருப்பு தாயத்துக்கு கொடுக்குறாங்களே அந்த கருப்பு கயிறு, அது யாருக்கா பார்த்தா வச்சுக்க இடுப்பில் கட்டுறாங்களே, இடுப்புக்கு கட்டுறதுக்கு கருப்பு கயிறு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். இல்லாட்டி பார்த்தா வச்சுக்க என்னன்னா முனிப்பன் கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முனிப்பன் கோயிலுக்கு போய் பார்த்தா வச்சுக்க இந்த திதியை போய் பார்த்தா வச்சுக்க என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக செய்யணும்னா நம்மளாம் முடிஞ்சதை பார்த்தா வச்சுக்கோ சிம்பிளாக அந்த இரும்பாட்டம் இருக்கும் வேல், அந்த வேலுக்கு போய் எலுமிச்சம்பழம் குத்தி வச்சுட்டு வந்தாவே போதும். இந்த திருதியை திதிக்கெல்லாம் பலன் உண்டு. சரிங்களா? அந்த பலனால பார்த்தா வச்சுக்க நிறைய பேத்துக்கு நற்பலனும் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்க இந்த திருதியை திதியை பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ அடிக்கடி பார்த்தா வச்சுக்க மனசு ஒரு நிலையா இருக்காது. ஏன்னா ஒரு நிலையா இருக்காது, அப்பப்போ பார்த்தா வச்சுக்க மாறிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஒரு வாட்டி பார்த்தா ஜெயிக்கிறமா பேசுவாங்க, ஒரு வாட்டி பார்த்தா சோகமாக பேசுவாங்க. இதுதான் திருதியை திதியில பிறந்தவங்களுக்கு. அதனால இந்த திருதியை திதியை பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன தானம் செஞ்சுட்டு வந்தா இவங்களுக்கு மாற்றமும் புண்ணியமும் சேரும். அதுதான். சதுர்த்தி திதி, அதாவது பிரதமை திதின்னு சொன்னோம், துதியை திதின்னு சொன்னோம், திருதியை திதின்னு சொன்னோம். அடுத்தது பார்த்தா வச்சுக்க சதுர்த்தி, அதாவது சதுர்த்தியில் பார்த்தா வச்சுக்கோ 2 சதுர்த்தி இருக்குது. சங்கடா சதுர்த்தின்னு சொல்லுவோம், அதே மாதிரி சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த சதுர்த்தி அப்போ பார்த்தா வச்சுக்க நாம் என்ன செஞ்சால் நமக்கு நல்ல பலன். அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகாது. எது கும்பமும் ரிஷபமும் காரங்களுக்கு ஆகாது. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிளாக சொன்னோன்னா நிறையா இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும்னா பிள்ளையாருக்கு போய் பார்த்தா வச்சுக்க அருகம்புல் போட்டுட்டு வரலாம். இல்லைங்க பிள்ளையாருக்கு பார்த்தா வச்சுக்க என்ன வேற ஏதாவது செய்யணுமா, பிள்ளையாருக்கு பார்த்தா வச்சுக்க கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அந்த கொழுக்கட்டை வாங்கி நிறைய பேத்துக்கு பார்த்தா வச்சுக்க இந்த திதி அப்போ பார்த்தா வச்சுக்க கொழுக்கட்டை கொடுத்துட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தா கொழுக்கட்டை கொடுக்க முடியாதவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க என்ன செய்யறதுங்க, நான் சிம்பிளாக ஏதாவது இந்த கொழுக்கட்டை இல்லைங்க அந்த அளவு எனக்கு வசதி இல்லைங்க அப்படின்னா அருகம்புல் சாப்பிடலாம். இல்லைங்க அதுவும் எனக்கு திருப்தி இல்லைங்க வேற ஏதாவது சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா வச்சுக்க நிறைய இருக்குது. அதில் பார்த்தா வச்சுக்க பால், அதாவது பசும்பால், பசும்பால் கொண்டு போய் அந்த பார்த்தா வச்சுக்க இந்த திதியை பண்ணுற இது உங்களுக்கு, அதாவது சதுர்த்தி திதி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க பசும்பால் கொடுத்துட்டு வந்தாவே போதும். அது சுவாமிக்கு பார்த்தா அபிஷேகம் பண்ணும்போது பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறது பார்த்துட்டு அந்த அபிஷேகம் தீர்த்தம் வெளியில் வந்தப்போ அந்த தீர்த்தத்தை தொட்டு வணங்கிட்டு வந்தாவே போதும். இந்த சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க பலன் கிடைக்கும். ஏன்னா சதுர்த்தியில் பிறந்தவங்க பார்த்தா வச்சுக்க நான் சங்கடாசத்தில் தான் பிறந்தேங்க, எனக்கு சங்கடாசத்தில் தான் நல்லா இருந்ததுங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மறைமுகம் பார்த்தா வச்சுக்க தானம் செய்யணும். இதுதான் எப்படிங்க தானம் செய்யணும். இல்லைங்க அந்த அளவு எனக்கு இருக்குன்னா செய்யலாம், தாராளமாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு சதுர்த்தியில் நல்ல பலன் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? அதாவது பிரதமை திதியை பார்த்தோம், துதிய திதி பார்த்தோம், திருதிய திதியும் பார்த்தோம், சதுர்த்தி திதியும் பார்த்தோம். இப்போ பஞ்சமி திதி, பஞ்சமி திதியில் பார்த்தா வச்சுக்கோ நான் பஞ்சமி திதியில் தாங்க பிறந்தவன், எனக்கு என்ன பலன் அப்படின்னா அதாவது மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் பார்த்தா வச்சுக்கோ
ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன் இந்த மிதுன ராசிக்காரங்க அதாவது பஞ்சமி தேதியில பிறந்திருக்கான். அதே மாதிரி பார்த்தா கன்னி ராசிக்காரங்களும் பார்த்தா வச்சுக்க அந்த மாதிரி பிறந்திருக்கவங்க உண்டு. இந்த மிதுன ராசி கன்னி ராசிக்காரங்க என்ன செய்யணும், என்ன செஞ்சா பலன் இருக்கு அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. மலை கோயிலுக்கு போய் எத்தனை இளநீ இந்த அஷ்டமியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ, மலை கோயிலுக்கு போய் அவங்க இளநீர் 3 இளநீர், எத்தனை இளநீர் 3 இளநீர் கொடுத்துட்டு வந்தாவே இந்த அஷ்டமி நாளில் பார்த்தா வச்சுக்கோ உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ புண்ணியமும் கிடைக்கும். நீங்கள் பார்த்தா வச்சுக்கோ எங்கே போனாலும் பார்த்தா வச்சுக்கோ ஒரு வண்டி எடுத்தாலும் தடை, ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டினாலும் பார்த்தா வச்சுக்கோ பஞ்சர் ஆகுது, இல்லாட்டி ஆயில் லீக்கேஜ் ஆகுது, இல்லாட்டி பார்த்தா வச்சுக்க தையல் மிஷின் பார்த்தா வச்சுக்க ஏதோ பிரச்சனை கொடுக்குறது, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க இந்த பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அது சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தா வச்சுக்க இந்த இளநீர்னு கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்தாவே போதும். அதுவும் மலை கோயிலுக்கு. அப்படி இல்லைங்க வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா பைரவர் கோயிலுக்கு போய் இளநீ போய் கொடுத்துட்டு வந்தால் போதும். இல்லைங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்களேன் அப்படின்னா இளநீ தான் பெரிய விஷயம். அப்படி இல்லைன்னா கரும்பு ஜூஸ். எப்படிங்க கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு போய் சிவன் கோயிலில் பற்றி பார்த்தா வச்சுக்கோ அபிஷேகம் பண்ணும்போது கொடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இது செஞ்சாவே போதும். உங்களுக்கு அஷ்டமி தேதியில் பார்த்தா வச்சுக்க நல்ல பலன் உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதாவது நாம் பார்த்தோம் பிரதமை திதியும் பார்த்தோம், தித்திய திதியும் பார்த்தோம், திருத்திய திதியும் பார்த்தோம், சதுர்த்தி திதியும் பார்த்தோம், பஞ்சமி திதியும் பார்த்தோம். இப்போ பார்த்தா வச்சுக்க என்னன்னா சஷ்டி, அதாவது முருகனுக்கு ஏற்ற நாள்னு சொல்கிறோம். நான் சஷ்டி இன்னைக்கு தாங்க பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருமையாக பேசுவாங்க ஒவ்வொருத்தர். சஷ்டி இன்னைக்கு பிறந்தவங்க பார்த்தா வச்சுக்கோ இதே மேசமும் சிம்மமும் அவுட்டு. நான் மேசம் பார்த்தா வச்சுக்க நான் மேச ராசியாக இருக்குங்க, எனக்கு முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. இருக்கட்டும், அந்த முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும், அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த மேச ராசிக்காரங்களுக்கும் பார்த்தா வச்சுக்கோ இந்த சஷ்டி தேதி பிறந்தவங்களுக்கும் சரி, சிம்ம ராசி பிறந்தவங்களுக்கும் பார்த்தா வச்சுக்கோ அந்த நல்ல பலன் கிடைக்கணும்ல. அல்லது லக்னமாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இந்த சஷ்டியில் பிறந்தவங்க பார்த்தா வச்சுக்கோ என்ன நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவங்க எதுவுமே இல்லைங்க, முருகனுக்கு போய் அரளி மாவு, அரளிப்பூ அல்லது தெனை மாவு அல்லது பார்த்தா வச்சுக்கோ முறுக்கு, என்னது முறுக்கு தானம் செஞ்சுட்டு வந்தாவே போதும். முறுக்கு எப்படிங்க சிம்பிளாக முறுக்கு போய் முருகனுக்கு போய் முறுக்கு இதெல்லாம் சூழ்நிலைலாம் முறுக்கி போட்டு எனக்கு வெட்டி காட்டு விடு முருகா அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். அதுதான் முறுக்குன்னு அர்த்தம். நம்ம ஆளுங்க பார்த்தா முறுக்கு சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு அப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு நம்மளையும் குத்தி காட்டுறவங்க உண்டு. அதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறது இதுதான். இந்த முறுக்கு தானம் செய்யுங்கன்னு தான் சொன்னேன். முறுக்கு சிப்ஸு அதெல்லாம் பார்த்தா வச்சுக்க தானம் செய்யலாம். அது செஞ்சாவே போதும், உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ தெனை மாவு போய் முருகனுக்கு போய் கொடுத்துட்டு வந்தால் வச்சுக்கோ உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ எங்கே போனாலும் சரி, தடை இருந்தாலும் சரி, வெற்றிகள் கிடைக்காம இருந்தாலும் சரி, வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ இன்னமும் நமக்கு ஏதோ சொன்னது நல்லா நடந்திருக்கு அப்படி மனசில் நல்ல தைரியம் உருவாகும், தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ தலைவலி ரொம்ப இருக்கிறவங்களுக்கு, தலைவலி தலைபாரம் தலை சம்மந்தர பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ நான் சொன்ன மாதிரி முருகன் கோயிலுக்கு போய் இந்த தெனை மாவு கொடுத்துட்டு வந்தாவே அவங்களுக்கு தலைவலி சம்மந்தர பிரச்சனை நீங்கும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ இந்த சஷ்டி திதி பிறந்தவங்களுக்கு இது செஞ்சுட்டு வந்தாவே இவங்களுக்கு பல பிரச்சனை இருந்தாலும் சரியாக்குறது திறமை வந்துடும். இதுதான் சஷ்டி திதி பிறந்தவங்களுக்கு. அதாவது இப்போ பார்த்தா வச்சுக்கோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தா வச்சுக்க நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பிறந்தது பார்த்தா வச்சுக்க பிரதமை திதி பிறந்தவங்க உண்டு, துதிய திதி பிறந்தவங்க உண்டு, அது மாதிரி திருதிய திதி பிறந்தவங்க உண்டு, சதுர்த்தி திதி பிறந்தவங்க உண்டு, பஞ்சமி திதி பிறந்தவங்க உண்டு. அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ சஷ்டி திதியும் பிறந்தவங்க உண்டு. இந்த சப்தமி திதி பிறந்தவங்களுக்கு என்ன பலன்? நிறைய பேர்த்துக்கு பார்த்தா வச்சுக்கோ ஆமாங்க நான் சப்தமி திதி தான் பிறந்தேன், நான் பேசுறது பார்த்தா வச்சுக்கோ நச்சுன்னு இருக்குங்க, ஆனால் நான் பேசுறது பழிக்க மாட்டேங்குதுங்க, அது ஏன்னு தெரியலங்க அப்படிம்பாங்க. இந்த சப்தமி தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க என்ன பலன்? நிறைய பேர் பார்த்தா வச்சுக்க புரியாமல் இருக்கிறாங்க. எப்படிங்க நிறைய பேர் புரியாமல் இருக்கிறாங்க. இந்த சப்தமி தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்க என்ன செஞ்சால் நல்லது? இந்த சப்தமி தேதி சேர்ந்தவங்க பார்த்தா வச்சுக்கோ கடகராசியும் தனுசு ராசியும் அவுட்டு.
இந்த கடகராசியும் தனுசு ராசியும் அவுட் ஆனனால இவங்களுக்கு என்ன செஞ்சா பார்த்தா வச்சுக்கோ, நெய் சாதம் அல்லது பால் சாதம் அல்லது கெட்டி கயிறு அதாவது தயிர்ல கெட்டியே இருக்கும்ல, அந்த கெட்டியான தயிர் அதாவது தயிர் தானம் பண்ணாலும் போதும். இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ நல்ல பலன் கிடைக்கும். இவங்க நினைச்சது கொஞ்சம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ, இவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சி நல்லதே நடக்கும். இந்த சப்தமி தேதி பிறந்தவங்க பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா, அடிக்கடி பார்த்தா வச்சுக்கோ குருமார்களுக்கு, அதாவது சித்தர்களுக்கு, ஞானிகளுக்கு போய் நான் அந்த மாதிரி சப்தமி தேதியில் பிறந்தனால எனக்கு பார்த்தா வச்சுக்கோ நல்ல வழியை கொடுன்னு சொல்லி இந்த குருமார்கள்கிட்டையும் சரி, ஞானிமார்களுக்கிட்டும் சரி, சித்தர்கிட்டையும் பார்த்தா வச்சுக்கோ ஆசீர்வாதம் வாங்க மாதிரி அவங்களுக்கு உண்டான தயிர் கொடுத்துட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தா வச்சுக்கோ, நான் எங்கள் குலதெய்வம் பார்த்தா அம்மன் கோயில் தாங்க அப்படின்னா, அந்த அம்மன் கோயில் அல்லது மாரியம்மன் கோயில், ஊர் மாரியம்மன் கோயில்னு இருக்கும்ல, அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போய் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தயிர் சாதம் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ இந்த நல்ல பலன் கிடைக்கும். எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னா, வியாழக்கிழமை திங்கக்கிழமை தவிர, வியாழக்கிழமை திங்கக்கிழமை தவிர மற்ற நாளில் கொடுத்தா உங்களுக்கு பலன் உண்டு. இந்த பலனால பார்த்தா வச்சுக்கோ உங்களுக்கு என்னங்கன்னா பாசம். அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோ நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவில் மரியாதை பார்த்தா வச்சுக்கோ கொடுத்தேன். எங்கள் அப்பா அம்மா பார்த்தா வச்சுக்கோ இறக்கி வச்சமா பேசினாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கு பலன்னா எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பேன். நான் அப்படி என்னங்க எங்கள் அம்மா அப்பா பாவம் பண்ணேன்னு தெரியல, நான் அப்படி பண்ணிட்டேனா, எங்கள் அம்மா அப்பாவை திட்டேனா அப்படின்லாம் தோணும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த தயிர் சாதம், தயிர் தானம் செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே புண்ணியமும் கிடைக்கும். இதுதான் இந்த சப்தமி தேதிக்கு பலன்.